நடிகர் பிரதீப் விஜயன் இன்று சென்னையில் அவரது வீட்டில் இறந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் BSc, MSc அண்ட் போஸ்ட் பேசிக் BSc. தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், தெகுடி, இரும்புத்திரை உள்ளிட்ட படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் நடிகர் பிரதீப் விஜயன். தமிழ் மற்றும் தெலுங்கில் நடித்து வந்த இவர் சென்னை பாலவாக்கத்தில் தனியாக ரூம் எடுத்து வசித்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு நடிகர் மிர்ச்சி சிவா, வசுந்தரா காஷ்யப் நடிப்பில் கிருஷ்ணன் ஜெயராஜ் இயக்கத்தில் வெளியான சொன்னா புரியாது திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் பிரதீப் விஜயன். இதனைத் தொடர்ந்து இவர் நடித்த தெகிடி திரைப்படம் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. பின்னர் தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், ஒரு நாள் கூத்து, மீசிய முறுக்கு, மேயாதமான், திருட்டு பயல 2, இரும்புத்திரை, ஆடை, கென்னடி கிளப், ஹீரோ உள்ளிட்ட பல படங்களில் நடித்தார். விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாக உள்ள மகாராஜா படத்திலும் இவர் நடித்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கு அவரின் நண்பர்கள் கடந்த 2 நாட்களாக போனில் தொடர்பு கொண்டு பேச முயற்சித்துள்ளனர். அவர் போனை எடுக்காமல் இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் பிரதீப்பை தேடி வீட்டுக்கு வந்துள்ளனர். அப்போது அவரது வீட்டு கதவு உள்பக்கம் பூட்டப்பட்டிருப்பதோடு துர்நாற்றம் வருவது போல இருந்ததாலும் இது குறித்து காவல்துறைக்கு புகார் அளித்தனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் கதவை உடைத்து உள்ளே சென்று போய் பார்த்தபோது இறந்த நிலையில் கழிவறையில் பிரதீப் விஜயன் பிணமாக கிடந்துள்ளார். உடல் அழுகி துர்நாற்றமே வீசத் தொடங்கியுள்ளது. இவர் மாரடைப்பு காரணமாக இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அதேபோல் வேறு ஏதாவது பிரச்சினைக்காக அவர் மருந்துகள் உட்கொண்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதீப் உடலை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழில் பல படங்களில் நடித்து பிரபலமான பிரதீப் விஜயன் 2 நாட்களாக வீட்டுக்குள் இறந்து கிடந்து பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தமிழ் சினிமா ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இவரது உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.